அதாவது ஃபர்ஸ்ட் மிஷனரியே யார் தெரியுமா? யார் தெரியுமா? ஜீசஸ் கிரைஸ்ட். நல்ல ஒரு கம்ஃபர்ட் சோன்ல இருந்து அனுப்பப்பட்டார் மிஷனரியா. எல்லாரையும் நேசித்தார். அந்த அடிச்சுவட நாம பின்பற்றணும். யார் யார் ஆண்டவரே என்னை கொண்டு அந்த கிங்டமுக்கு நான் எப்படி யூஸ் ஆகணும்னு நீங்க நினைக்கிறீங்க, அப்படி யூஸ் பண்ணுங்க. அது போதும். அவங்கள மாதிரி பண்ணணும், இவங்கள மாதிரி ஒன்றும் வேண்டாம்ப்பா. ஆண்டவர் தேவ ராஜ்யத்துக்கு இவன் யூஸ்ஃபுல்லா இருக்கிறான். ஒனேசிமுவை குறித்து பவுல் பிலமோனுக்கு எழுதும் போது அவன் எனக்கும் உனக்கும் பிரயோஜனம் உள்ளவன் இப்படி எழுதணும். பரலோகம் இவன் பிரயோஜனம் உள்ளவன். ஹல்லேலூயா. நம்மை குறித்து பிரபலமானவன் என்று எழுதப்படுவதனால ஒரு பிரயோஜனம் கிடையாது. ஆனால் பிரயோஜனம் உள்ளவன் என்று எழுதப்படுவது. ஹல்லேலூயா. அப்படிதான் தேவ பிள்ளைகளே இயேசுவை குறித்து ஏதாவது ஒரு விதத்தில் இந்த யோவான் 1வது அதிகாரம் என்னுடைய ஃபேவரட், எடுக்க வேண்டாம். அதுல நீங்க பாத்தீங்கன்னா மாறி மாறி அறிமுகப்படுத்திட்டே இருப்பாங்க. யோவான் ஸ்நானன் தன்னோட இருந்த சீஷர்களுக்கு இயேசுவை அறிமுகப்படுத்துவான். அந்த சீஷர்களில் ஒருவன் தான் அந்திரேயா. அந்திரேயா பேதுருவுக்கு இயேசுவை அறிமுகப்படுத்துவான். அதன் பிறகு ஆண்டவர் பிலிப்புவை அழைப்பார். பிலிப்பு நாத்தான்வேலுக்கு இயேசுவை அறிமுகப்படுத்துவான். இப்படி மாறி மாறி இவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அறிமுகப்படுத்திட்டே இருப்பாங்க. நாம என்னெல்லாமோ அறிமுகப்படுத்தும். ஒரு புதிய போன் வாங்கினா உடனே அதை 4 பேர்கிட்ட சொல்லுவோம். சொல்றதுக்காகவே நம்மள்ட்ட கேட்கணும்னே இப்படி வச்சுட்டு இருப்போம். இப்படி வச்சுட்டே இருப்போம். யாரும் கேட்கவே மாட்டேங்கிறாங்களே. இப்படிதான் ஒருத்தர் வந்து ஒரு ஒயிட் பேண்ட் புதுசா வாங்கினார். வாங்கிட்டு கொஞ்ச நேரமா எனக்கு முன்னாடி அங்கேயும் நடந்து என் ஆபீஸுக்குள்ள வருவாரு, திருப்பி வெளியே போவாரு. இவர் என்ன ஆச்சு இவருக்கு? நான் வர கவனிக்கல. வருவாரு, வெளியே போவார். அப்புறம் வந்து பாஸ்டர் பாருங்க. எதை பார்க்க? நான் புது ஒயிட் பேண்ட் ஃபர்ஸ்ட் டைம் போடுறேன். ஓ அப்படியா, நல்லா இருக்கு. எங்க வாங்கினீங்க? உடனே அதை பத்தி ஒரு பெரிய விளம்பரம். போன் வாங்கினா நம்ம பாருங்க, இதுதான் புதிய போன், லேட்டஸ்ட் போன். அப்படியா, என்ன இதுல ஸ்பெஷாலிட்டி? இது ஆன் பண்ணா ஆன் ஆகும், ஆஃப் பண்ணா. அதுக்கு மேல நமக்கு சொல்ல தெரியாது. அப்படி முகம் எதெல்லாமோ அறிமுகப்படுத்துறோம். ஆனா நம்ம பெற்ற அந்த மெய்யான இன்பம் ஜீசஸ். ஹல்லேலூயா. எனது மணவாளனே இனியவரே, இனியவரே, உம்மைத்தான். அந்த நேசம் பொங்கணும். நம்மளை பார்த்து கேட்கணும். சுனேமியாளை பார்த்து கேட்டாங்கல்ல, உன் நேசர்ட்ட அப்படி என்ன விசேஷம் இருக்கு அப்படி கேட்டாங்க. இப்படி நம்மளை பார்த்து யாராவது கேட்டிருக்கிறாங்களா? ஏன் அவளை பார்த்து அப்படி கேட்கிறாங்கன்னா, அவ ஃபுல்லா நேசரை பத்தி தான் பேசிட்டே இருப்ப. தலை தங்கமயமானவன், தலைமயிர் சுருள் சுருளானவர், வெண்மையும் சிவப்புமானவர், விண்ணவராஜனிவர். ஃபுல்லா நேசரை பத்தி பேசிட்டு இருந்தோன்னே அது கேட்டாங்க. ஆமா, அவர்கிட்ட அப்படி என்ன விசேஷம் இருக்கு? உன்கிட்ட என்ன விசேஷம் இருக்கு? நம்மளை பார்த்து கேட்கறாங்கன்னா நம்மளை பத்தி பேசிட்டு இருக்கிறோம்னு அர்த்தம். நேசர்கிட்ட என்ன விசேஷம் இருக்குன்னு நேசரை பத்தி கேட்கறாங்கன்னு நம்ம யாரை பத்தி பேசிட்டு இருக்கிறோம்? நேசரை குறித்து. இந்த தாகம், இந்த ஏக்கம், இந்த பாரம் நம்மில் வெளிப்படட்டும். நான் எவ்வளவு வேணும் சிறகவும், அவர் எவ்வளவு வேணும் பெருகவும். இது நம்முடைய அனுதின வாழ்க்கையாகட்டும். அவர் பெருகணும். He must increase, I must decrease. இது நம்முடைய அனுதின வாழ்க்கையாகட்டும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.